அதான் சொல்றாரு, நீ என்னை காண்கிற தெய்வம். நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவர். நமக்கு எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நீர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கு. எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்றாங்க. நீர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். ஏன் மாறும், என் சூழ்நிலை மாறும். இந்த வருஷத்துல இதை செய்வேன்னு சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, நீங்க செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதனால ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் வேதனையில சுகமாக்கும் போது சொல்ற கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறீங்க. பெரும்பாடு உள்ள ஸ்ரீத்துல கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே. எபீரு ஜெபாலய தலைவன் வர்றான், மகள் மரித்து கிடக்கிறான், விசுவாசத்தோட வந்தான். நீங்க வந்து என் மகளை தலைமையில கை வச்சா என் மகள் பிழைப்பா, சுகமாவா. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்ப சொல்றாருன்னா மகள் மரித்த பிறகு சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து, மகள் மரிச்சிட்டார், மரிச்ச பிறகு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். விசுவாசத்தோட இருந்தான். ஆண்டவர் மகளை எழுப்பி, பெரும்பாடு உள்ள ஸ்ரீ, அத்தனை வியாதிஸ்தர்களும் சுகமாக்க முடியாத சூழ்நிலை, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டான், விசுவாசிச்சான். இவர் ஒருவர் தான் என்னை சுகமாக்க முடியும், இவர் ஒருவரால் தான் என்னை குணமாக்கி ஆசீர்வதிக்க முடியும் நம்பிக்கையோட வந்தார். 12 வருஷம் பாடு முடிஞ்சு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அதுதான் சாட்சி. அந்த சாட்சியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தம் என்ன வேணா எனக்கு நினைக்கலாம், என்னுடைய சூழ்நிலை என்ன வேணா எனக்கு இருக்கலாம், நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை கைவிட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். என்ன சூழ்நிலை எனக்கு நேரிட்டாலும் ஆண்டவரே, நீர் ஒருவர் என்னை விலகாதே. ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு பண்ணியிருக்க. அவர் வாக்கு மறையாத தேவன், வாக்கு மாறாத தேவன், மறவாத தேவன். இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை சீரே நீதானையா, இதுவரை உதவி நீரே. கண்ணீர் எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. இந்த
வருஷத்துல எங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வாக்குத்தத்தங்கள் பலிப்பதாக அப்பா. அன்றைக்கு ஆகாரத்தில் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, ஆகாரத்தில் நீ சொன்ன வார்த்தை ஆண்டவரே, ஆகாரம் இடத்துல ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தெய்வம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நிறைவேறும்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அது என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். நாங்கள் ஒவ்வொருவரும் நம்புகிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் பொய் உரையாத தேவன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் பயத்தில் வாசிக்கிறோம் அப்பா. நம்மை குறித்து வாசிக்கிறோமே. கேட்ட வார்த்தைக்காக எமக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச குடும்பங்களையும் போதகரையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த கிராமத்தை கர்த்தர் ஆண்டவரே தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து ரட்சித்து ஆண்டவரே விடுதலையாக்கி இருக்கிற கிருபைக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நம்முடைய ஏறுதல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.